ஒரு நாயை பற்றி பேச போகிறேன். அந்த நாய் யார் தெரியுமா? அதுதான் வந்து கன்னடத்தில் அந்த நாய் சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்காங்க. இந்த இணையதளத்தில் இருக்கிறவனுங்க அவங்களுக்குலாம் முதல்ல சொல்லியிருக்கணும், இந்த சில்லாவலி வேலைலாம் பண்ணக்கூடாது, செருப்புக்கு நடிப்பேன். நடிகன்னா உங்களுக்கு என்ன இலகாரமா? காசு கொடுத்தே பார்க்குறியா போயினேரு. ரஜினி வந்து உங்கள்கிட்ட கேட்டுறேன், நான் அரசியலுக்கு வரேன், எனக்கு எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்க, நிற்க போகிறேன். நீ பிரபாஸ் கிட்ட ராஜமௌலி கிட்டலாம் போய் கேளேன், செருப்புக்கு நடிப்பானுங்க. விபச்சார வீட்டுக்கு போகிற ப்ராஸ்டியூஷன் ஏரியாவில் நல்லா இல்லை, காசு திருப்பி கொடுன்னு கேட்பியா? எப்போ பாரு இன்னும் ரஜினி செய்யணுன்ற நடிகர்கிட்ட ஏன் கேட்குற? நீ முக ஸ்டாலின் கிட்ட போய் கேட்குறா, கருணாநிதி கேட்குறா. இப்போ இளைய தளபதி விஜய் தலைவான ஒரு படம் நடிச்சாருப்பா, மக்கள் எல்லாருக்கும் நல்லது செய்கிறார். அவர் அரசியலுக்கு வந்துருந்தோமா? ஏன் லூஸாரா நீங்கள்? அரசியலுக்கு யார் வரணும்னு தெரியாத இருக்கீங்களா நீங்கள்? அரசியலுக்கு யார் யார் இருக்காங்களோ அவங்களை தேர்வு பண்ணி செலக்ட் பண்ணவே தெரியலையா? எல்லாருக்கும் வணக்கம். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்குமே நிலைக்காது. நான் ஒரு தடவை சொன்னேன், நூறு தடவை சொன்ன மாதிரி. என்ன பார்க்குறீங்க? என்ன பார்க்குறீங்க? கன்னட போட்டு ரஜினி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? அதான் தம்பி பிடிப்பா சும்மா நல்லா செட்டு. ட்ரங்க் அண்ட் மூலம் இன்றைக்கி வந்து சம காண்டில் வந்துருக்கேன் நான். என்னத்துக்கு வந்து ரஜினி எனக்கு பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? யார் இந்த ரஜினி? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் பட்டம் கொடுத்துருக்காங்கன்னா சும்மா அவரே எடுத்துக்கினாரா கேட்குறேன் நான். மக்கள்லாம் ரசிச்சிருக்கீங்க, அவர் அங்கீகரிச்சிருக்கீங்க, சூப்பர் ஸ்டார் கொடுத்துருக்கீங்க. அப்படி தான் ஒரு நாள் வந்து நம்ம எம்ஜிஆர் சார் கொடுத்துருக்கீங்க. மக்கள் நீங்களாம் செய்து தான் அவர் கொடுத்துருக்கீங்க. அந்த மாதிரி நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 4 நாளாக ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. நானும் டிவி பார்த்து தான் இருக்கிறேன். என்ன பிரச்சனை? ரசிகர்களை அவர் எல்லாரும் சந்திக்கிறார். சரியா? அவருக்கு தோணுது சந்திக்கிறார். மனுஷன் உயிரே போகாமல் அவர் இவ்வளோ தூரம் வந்து அவர் ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுனால தான் செத்த உயிர் திரும்ப வந்திருக்கு நீங்களாம் சொல்கிறீங்க. நீங்களாம் சொன்னீங்க தானே. இப்போ நானும் ஒரு ரசிகன்னு வச்சுங்க ரஜினிக்கு. எனக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் கேட்பேன். கேட்குறது தப்பு கிடையாது. நல்ல படம் நடிகை தலைவா அப்படிலாம் சொல்லுவோம். ஆனால் ரஜினி சார் பற்றி இந்த இணையதளத்தில் 2-3 பேர் பேசி கேட்டேன். நான் கேட்குறேன், ஒரு மனுஷனை அவனோட சம்மந்தம் இல்லாமல் உனக்கு சம்மந்தப்படுத்தாத ஆள்லாம் அவனை வந்து திட்டத்துக்கு உனக்கு ரைட்ஸு கிடையாது. அவன் கேட்குறான், ஒரு மூதேவி ஒரு நாயை பற்றி பேச போகிறேன். அந்த நாய் யார் தெரியுமா? அதுதான் வந்து கன்னடத்தில் அந்த நாய் சூப்பர் ஸ்டார்னு சொல்லியிருக்காங்க. அவனை யாராவது கூட்டின்னு வந்து டே நாயே பேமானி பொறுக்கி நான் வாயை வச்சுருப்பானா இல்லையா? நடிகன்னா உங்களுக்கு என்ன இலகாரமா? நான் கேட்குறேன். சும்மா கிடையாது. ஸ்டார்டிங்கில் அவர் வந்து அபூர்வ ராங்கல் அந்த கேட்டை தள்ளி வச்சாருல, அப்போ உதைக்கும் போது என்ன பண்ணிருந்தீங்க? நீங்களாம் காசு கொடுத்தீங்களா? ரோட்டில் வந்து சாப்பிட்றது கோழிலாம் 10 தரலாம் மவுண்ட் ரோட்டில். அப்போ 2 இட்லி வாங்கி கொடுத்தியா நீ? நான் கேட்குறேன், அந்த பேசணும் நான் கேட்குறேன். நான் என்னத்துக்குறா சும்மா அந்தால போய் ஒன்று கேட்குறீங்க? நான் வந்து குஸ்ட்டு பேசணும்னு நினச்சிடா, சீரியஸாக சொல்கிறேன் நான். அவர் ஒரு நடிகர் ஒரு நடிகராக பாருங்க. அதை விட்டு அவர் வந்து கன்னடத்துக்கு செய்கிறாரு, தெலுங்கு. இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி, பாகுபலி படம் சூப்பர் ஹிட்டு. என்ன ஹிட்டா இல்லையா? 1200 கோடி தாண்டி வசூல். நீ பிரபாஸ் கிட்ட ராஜமௌலி கிட்டலாம் போய் கேளேன், தமிழ்நாட்டு மக்கள் இவ்வளோ பேர் டிக்கெட் வாங்கி பார்த்துக்குறோம், எங்கள் மக்களுக்காக ஏதோ ஒரு ஃபண்டு கொடுன்னு செருப்புக்கு நடிப்பானுங்க. நடிகர் தான் அவன் நடிச்சியா பார்த்தியா போ, உன் ஆசைக்கு வந்து நடித்து பார்த்தேன். அவர் ஆசைக்கு உன்னை சந்தோஷப்படுத்தினாரா? இருந்தாலும் இந்த மனுஷன் நல்லது பண்ணியிருக்காரு. பர்சனலாக நான் சொல்கிறேன், படத்தில் நடிக்கிறவங்க பாதி பேருக்கு அம்மாவை மதிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. நண்பனை நல்லா கூட வச்சுக்கோ சொல்லி கொடுத்துருக்காரு. சரியா? இவ்வளோத்தையும் சொல்லி கொடுத்து மோட்டிவேஷன் பண்ணியிருக்காரு. அதனால் அவன் ரசிகராக அவரை விரும்புகிறான். என்ன இப்போ நான் கேட்குறேன், சரக்கு கடைக்கு போகிறேன், ஒரு சரக்கு வாங்குகிறேன், குடிக்கிறேன், ஏறில் சரக்கு, அவங்ககிட்ட காசு திருப்பி கேட்பியா? சொல்கிறா, திருப்பி கேட்பியா? கேட்க முடியல. விபச்சார வீட்டுக்கு போகிறேன், ப்ராஸ்டியூஷன் ஏரியாவில் போகிறேன், எல்லாம் பண்ணுறேன், நல்லா இல்லை, காசு திருப்பி கொடுன்னு கேட்பியா? கேட்குறேன் நான்.
அந்த மாதிரி தான் சினிமா போய் பார்க்குற. காசு கொடுத்தே பார்க்குறியா போயினேரு. ரஜினி வந்து உங்கள்கிட்ட கேட்டுறா, நான் அரசியலுக்கு வரேன், என்ன எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்க நிற்க போகிறேன்னு. நீ ஏன் போய் கேட்டுக்கின்னு, நீ ஏன் அவரை நோண்டிக்கின்னு, வேறு வேலையில்லையா உங்களுக்கு? ஊடகங்கள் என்ன பண்ணுறது, 40 நியூஸ் சேனல் இருக்குது. அதில் யார் ஃபஸ்ட்டு நியூஸ் கொடுக்குறானோ அவன் தான் டிஆர்பி. அதுக்கு அவன் வந்து விளம்பரம் பண்ணிக்கிறான். நேற்று ஒருத்தர் விவாத மேடையில் பேசுகிறான். முந்தா நேற்று எதுலேயே பார்த்தேன், நான் ஒரு டிபேட் பார்க்குறேன். ஒருத்தர் கேட்குறாரு, அவன் முரட்டு ரசிகர்கள் மன்றம்னு வச்சுருக்காரு ரஜினி ரசிகர். எனக்கு வந்து அவர் நேருங்க, எனக்கு வந்து அவர் வந்து காமராஜருங்க, காந்திங்கன்னு அவன் சொல்கிறான். அவன் ரசிகன் சொல்லுவான். ஒருத்தர் இந்த மாதிரி லூஸ் மாதிரி இந்த மாதிரி ஆளாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் அவன். அதுக்கு அவன் சொல்கிறான், என் தலைவனை ஃபாலோ பண்ணி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன், எல்லாருக்கும் நல்லது செய்கிறேன், இந்த கையில் கொடுத்து அந்த கையில் தெரியக்கூடாதுன்னு சொல்லி நான் பண்ணுறேன். என்ன இவர் சொல்கிறாரு, இவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு கேட்டான். அவர் பேசவே முடியல, பொத்துக்கினார். ஏன்னா அவர் யாருக்குன்னு தெரியாது யாருக்கும். இவர் கஷ்டப்பட்டு வந்தார், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உலகம் ஃபுல்லாக நம்ம படங்களை கொண்டு உயர்த்தி வச்சுருக்காரு. சூப்பர் ஸ்டார்னால் ஜப்பான்லேருந்து எல்லாருக்கும் தெரியுதுன்னா நம்மளே பெருமை. அவன் இந்த நாட்டுக்காரன் அந்த நாட்டுக்காரனா, நீ தப்பு பண்ணிட்டு எப்போ பாரு இன்னும் ரஜினி செய்யணுன்ற நடிகிட்டே கேட்குற. நீ முக ஸ்டாலின்கிட்ட போய் கேட்குறா, கருணாநிதிட்ட கேள்றா, ஜெயலலிதா கேட்குற, அவங்ககிட்ட கேளு. அவங்க தான் ஓட்டு போட்ட, அவங்க தான் டேக்ஸ் கட்டுற. என்ன நீ இப்போ பெட்ரோல் போட்டு என்ன பெட்ரோல் பங்க் ரஜினிக்கா டேக்ஸ் கட்டுற? அந்த ஆள் கட்டுறேன் நான் டேக்ஸ் ஒழுங்கா திரும்ப உனக்கு 10 வருஷமாக ஒழுங்காக கட்டுறேன்னு அவர் கூட அந்த ப்ரொடியூசர் சொல்கிறான் முந்தினது. அதனால் நோண்டுறது யாரையும் நோண்டாது. அந்த ஆள் ஒரு நடிக்கிற வேலை செஞ்சார். கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லியிருக்காரு, நீ வந்து பார்க்குறியா, உன் சந்தோஷத்துக்கு என்னை பார்க்குற, என் சந்தோஷத்துக்கு நான் நடிக்கிறேன், உனக்கு எனக்குள்ள உறவு கட்டு, அவ்வளோதான். போய் உன் குடும்பத்தை பாடுறா. அதை விட்டு அவனை நோண்டுக்கிற, எல்லாத்தையும் மற்றவங்களை கூர்ந்து கவனிக்கிறோம், தன்னை கோட்டை விட்டுருவான். அந்த இந்த இணையதளத்தில் இருக்கிறவனுங்க அவங்களெலாம் முதல்ல சொல்லிடுறேன் நான், இந்த சில்லவழி வேலைலாம் பண்ணக்கூடாது, செருப்புக்கு நடிப்பேன். உன் வேலை என்னமோ அதை பாரு, உன் குடும்பத்தை பாரு. நீ செஞ்சுருக்க யாருக்கு அது நல்லது? உன் பக்கத்து வீட்டில் உன் அக்கா குழந்தைக்கு ஏதாவது ஒரு நகை வாங்கி போட்டுருப்பா கம்பெனியே, எதுக்கு ரஜினி இப்போ ஒன்றுக்கிறீங்க? அவரும் நடிக்க வந்தார், நடிக்கிறார். அவரே சொல்லிட்டார், படத்துக்கு நான் வந்து வரும்போது ஒரு மீட்டிங் கொடுக்குறேன், எல்லோரும் ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு அந்த ஆளுக்கு ஆத விஷயம். அவர் தான் நல்லா சம்பாதிச்சிருக்கிற ரசிகர், அவர் சம்பாதிக்கிறார், அவர் கஷ்டப்படுறார், சம்பாதிச்சிருக்காரு. அதை விட்டு அவரே போய் இன்னொன்றுக்கிறீங்க. அதெல்லாம் யாருமே என்ன பண்ணாதீங்க. இணையதளத்தில் குறிப்பாக சொல்லிட்டேன், இந்த ஏதாவது நடிக்கிற போய் நோண்டக்கூடாது. இப்போ இளைய தளபதி விஜய் தலைவான ஒரு படம் நடிச்சாருப்பா, மக்கள் எல்லாருக்கும் நல்லது செய்கிறார், அவர் அரசியலுக்கு வந்துடணுமா? இல்லை கேட்குறேன் நான். அஜித் ஒரு படம் நடிக்கிறார், மக்களுக்கு நல்லது செய்கிறார், அவர் அரசியலுக்கு வந்துடணுமா? ஏன் லூஸாரா நீங்கள்? அரசியலுக்கு யார் வரணும்னு தெரியாத இருக்கீங்களா நீங்கள்? அரசியலுக்கு யார் யார் இருக்காங்களோ அவங்கள தேர்வு பண்ணி செலக்ட் பண்ணவே தெரியலையா? 50 ஆண்டு அரசியல் வாழ்க்கையில் எல்லோரும் கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டியா? நீ எவ்வளோ பேசுகிறியா? இணையதளத்திலாம் வந்து பேசுகிறீங்களா? கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்களா நீங்கள் கேட்குறேன். இப்போ ரஜினி வர சொல்கிறானா? அவர் வரேன்னு சொன்னாரா? நீ எதுக்கு அவர் நோண்டுற? பத்திரிகைகள் ஊடகங்கள் பண்ணுவான், அதெல்லாம் உனக்கு தேவை. அவன் ரசிகன் கேட்குறான், வர்றது அவர் விருப்பம். சார் அரசியலுக்கு வருவாரா? இப்போ வர பேசுகிறாங்களாம், அவர் பிஜேபியில் ஒரு மேட்ரு என்னென்னா ஒரு பிரசிடென்ட் ஆகுறா. அன்றே இன்னும் நடக்கவே இல்லை, அதெல்லாம் நடக்கும்போது கேளு. அதனால் அதாவது நடக்கும்போது நடக்கும், அதில் எதுவும் திரும்ப முடியாது. அவர்னா ஒரு நல்ல இமேஜ் உள்ள ஒரு மனுஷன், அவன் பாட்டு நந்தாலும் போகிறாரு. இவன் சும்மா இருக்கவங்கலாம் அவரை தொடுறது பெரிய அளவு உண்டு. இப்போ என்ன மாதிரி ஆள் ட்ரங்கன் போனால் எவனை நோண்டுவானா? ஏன்னா அட்டு பீஸு வேலைக்காகாது. அவரை டச் பண்ணால் மேட்ரு பெருசு. அதையும் சொல்லியிருக்காரு ஒரு படத்தில் அந்த ஆள். என்ன சும்மா இருந்தவனை தொட்டு பெரியலாகிட்டீங்க, இன்னும் தொட்டு இன்னும் பெரியலாகிறீங்க, நீங்கள் தானே பெரியலாகிறீங்க. அவரை கேட்டார், என்றைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நம்ம தமிழன் கால் எடுத்து வச்சு ஆள்றானோ அன்றைக்கி தான் விடிவு காலம். நீயா ஒன்று ஓகே பண்ணிட்டு, நீயா ரசிகன் செலக்ட் பண்ணிட்டு, அப்புறம் நீயே ஊடகத்தில் திட்டின்னு ஒரு காலத்தில் எல்லோரும் சைலண்டாக இருந்தீங்க. காரணம் என்ன தெரியுமா? பெரிய டெக்னாலஜி இல்லை, செல்ஃபோன் வளர்ச்சி இல்லை, பெரிய இன்டர்நெட் வசதி எதுவும் நம்மக்கிட்ட இல்லை. அதனால் கம்முன்னு இருந்தீங்க. இன்றைக்கி ஆளாளும் பேசுகிறீங்க. அன்றைக்கி அப்போ தான் ஒரு பையன் அஜித்தை பற்றி பேசிட்டான். எவனாக இருந்தாலும் இங்கே வாடான்னு அட்ரஸ் கொடுத்துட்டான். அவனை கூப்பிட்டு குழந்தை ஆகிட்டு விஜய் ரசிகர். அவனும் மறுநாள் ஐயோ நான் பேசுறது பண்ணிச்சுங்க அப்படின்றான். எதுக்கு இந்த வேலை? இதெல்லாம் பண்ணிங்கன்னா இப்போ ஜாலியாக இருக்கும், கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி கூட நம்ம மதிக்காது. அதனால் எல்லோரும் அப்படி இருக்கணும், சரியா? இப்போ வந்து முக்கியமான என்னென்னா, நான் நிறைய வந்து கோவத்தில் சொல்லியிருக்கேன். எதுக்கு கோவம் வருதுன்னா, நடிகனாக இருக்கிறது விட்டுருங்க, சரியா? அவன் நடிப்பிட்டும், அதை விட்டுட்டு அவனை போய் நோண்டிக்கின்னு படம் பார்த்தியா, வந்தியா, வீட்டுக்கு போனியா, வேலையை பாரு. 2 ஹவர் உனக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட் கூட்டின்னு வந்து டெய்லி வீட்டில் பேசுகிறது, அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்குள்ளே பேசுகிறது, மாறி அடிச்சிக்கிறது. நான் விஜய் ரசிகர், அஜித் ரசிகர், எல்லாம் ரசிகர். கல்யாணம் நினைப்பாரு, எந்த ரசிகர் நீ சொல்கிறேன்னு
கீஞ்சிடும், டர்ராயிரும். எந்த ரசிகராக இருக்க முடியாது. ஏன்னா பொழப்பு, ஒய்ஃபு, குழந்தை குட்டின்னு ஆயிரும். அதனால் ரசிச்சியா, படம் பார்த்தியா, வா. அதெல்லாம் நடிகனை நோண்டாது. அவன் வேலையை அவன் பார்க்குறான், உங்கள் வேலையை நீ பாரு. அப்படி தான் சொன்னோன்னா ஒரு குட்டி கதை ஞாபகம் வருது. இந்த ஆளை பற்றி இந்த மனுஷனை பற்றி பேசுனாலே குட்டி கதை வந்துடுது. அவர் ஸ்டைல்லே சொல்கிறான் பாரு ஒரு கதை, கேட்குறியா? என்ன அவர் ஸ்டைலில் சொன்னா அப்புறம் சப்போர்ட் பண்ணுறேன்னு நான் ரங்கரமண ஸ்டைல்லே சொல்லிக்கிறப்பா. என்னென்னா ஒரு நம்ம நாட்டோட நிலவரம் எப்படி இருப்பார், எல்லாத்தையும் மினி சிசிடி கேமரா செட் பண்ணி நாட்டில் இருக்க எல்லாரையும் குற்றவாளியை பிடிச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணாங்களாம். நம்ம ஊரில் நடக்காத காரியம் பிளான் பண்ணி வச்சுட்டு கேமரா செட் பண்ணிட்டாங்க. ஒரு 2 பேர் சூப்பராக பிளான் பண்ணி வந்திருக்காங்க. ஏணிலாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்திருக்காங்க. போலீஸ் வந்து நிற்கிறாங்க மவுண்ட் ரோட்டில், ஒரு பெரிய லைட் போஸ்ட் கீழே நிற்கிறாங்க. 2 பேர் வந்து ஏணி போட்டு ஏறுறாங்க. போலீஸ் கேட்குற, ஏய் நடுறனே அப்படின்றாரு. சார் லைட்டு ஃபியூஸ் போட்டுருந்தா 2 நாளாக ஃப்ளிக் ஆகுது சார், மாற்ற போகிறோம் சார்ன்றான். அதை நான் பார்த்தேன், போ மாற்று போ அப்படின்னு. சார் கோவப்படாங்க சார், நானும் வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட். ஓகே ஓகே போப்பா அப்படின்றாரு. மேலே போய் லைட்டெல்லாம் இதுதான் அவுத்துட்டான். லைட்டையும் அவுத்துட்டான், கூட அந்த கேமராவையும் அவுத்துட்டான். அவுத்துட்டு லைட்டை மாற்றிட்டு கேமரா வச்சுட்டு, சார் ஓகே நான் எப்படிலாம் நம்ம தான் இருப்போங்க. போலீஸும் லூஸ் மாதிரி இருந்துருக்கு. வந்தவன் பக்காவாக முடிச்சுட்டு கிளம்பிட்டான். இதுதான் நம்ம நாடு. எவன் வந்தாலும், யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, யார் இந்த நாட்டை மாற்றினாலும் சரி, சில பேர் இப்படி இருக்கிறான். அதனால் வந்து கண் எதிர்க்கே போலீஸ் பாதுகாப்போட கேமரா ஊற்றிட்டு போகிறான்னா பார்த்துக்கோ, இதுவும் நடக்கும். இந்த மாதிரி தான் இந்த நாட்டில் இருக்கிறோம். அதனால் வளன்னு யாரும் பேசாமல், பேசுகிற நாயங்களாம் இங்கே வாங்கலாம். இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்க. உனக்கு ஒரு தலைவன், நல்ல தலைவன் வேணுமா, தேர்ந்தெடுத்துக்கோ. அதை விட்டு ரஜினி கன்னடத்துக்காரர் செய்கிறார், அவருக்கு இவர் செய்கிறார். எல்லாருமே சம்பாரித்து அவன் குடும்பத்துக்கு தான் செய்வான். உண்மை ஒத்துக்கணும். அது ஒத்துக்க மனசு வரணும். சரியா? அதனால் அவன் குடும்பத்துக்கு செய்கிறான். அவன் குடும்பத்துக்கு அவன் செஞ்சானா நாடு நல்லா இருக்குண்டா. முதல்ல குடும்பத்தையும் சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரில் பாருங்கள். சரியா? கரெக்டா? அதனால் வந்து ரஜினி அரசியலுக்கு வராரோ வரலையே நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம வீட்டில் அரிசி இருக்குதான்னு பாரு, அதுக்கே வழியெல்லாம் போயிடும். இப்போது சோத்துக்கு வழியே பாருண்ணா. கரெக்டா? நிறைய பேசணும், கோசியாத தம்பி. கிளாஸ் போடுறேன் எப்படி கண்டினியூட்டில் முடியல. கரெக்டா? வர்றேன்.